அருள் பாவநிவர்த்தி செழிப்பு தரும் தெய்வம் வரதராஜ பெருமாள். அவரை தரிசிப்பது பக்தர்களுக்கு மோட்சம் தரும் என்று நம்பப்படுகிறது. ஒருமுறை இந்திரன் தனது அகங்காரத்தால் பாவம் செய்தான். அவன் விஷ்ணுவிடம் பாவநிவர்த்தி வேண்டினான். விஷ்ணு யாகம் நடத்துக என்று கூறினார். அந்த யாகத்தில் விஷ்ணு வரதராஜன் என்ற வடிவில் தோன்றி இந்திரனின் பாவத்தை நீக்கினார். அதனால் அவர் அருள் தரும் பெருமாள் என்று போற்றப்படுகிறார். இன்னொரு கதையும் இதில் அடங்கும். ஒருநாள் முனிவர் பிருகு விஷ்ணுவின் அருளைப் பெற காஞ்சிபுரத்தில் யாகம் செய்தார். அந்த யாகத்தில் விஷ்ணு மரக்கட்டையில், அதாவது உடன் ஐடலில் நிலைத்தார். அந்த ஐடல் கோயிலின் புனித தண்ணீரில் அனந்த சரஸ் இல் வைக்கப்பட்டது. 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை அந்த ஐடலை டெவோட்டீஸ் தரிசிக்கிறார்கள். இதுதான் அத்திவரதர் தரிசனம். அந்த தரிசனத்தில் கோடிக்கணக்கானோர் காஞ்சிபுரம் வந்து பெருமாளை தரிசிக்கிறார்கள். காஞ்சிபுரம் வைஷ்ணவத்தின் மிக புகழ்பெற்ற தலம். இங்கு லார்ட் விஷ்ணு வரதராஜ பெருமாள் என்ற வடிவில் வழிபடப்படுகிறார். ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி பிரம்மோத்சவம் மிகப்பெரிய திருவிழாவாக நடைபெறுகிறது.